தற்பொழுது கொங்கன் அறக்கட்டளை சொல்லுவோம். ஒவ்வொரு பக்கம் 8 வாரம்னு சொல்லுவாங்க. அதே மேல் சுத்து கீழ் சுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா சுத்து ஒன்றுதான், பேர்கள் வெவ்வேறையா இருக்கும். சிலம்பம் இவ்வளவு பாடத்துக்கு இந்த 2 சுத்துக்கு அடிப்படை. வெறும் 2 சுத்த வச்சுக்கிட்டு உலகத்துல இவ்வளவு பெரிய வீரக்கலை எப்பறம் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா அதுதான் தமிழருடைய மிகப்பெரிய சிந்தனையை நம்ம பார்க்குறோம். அப்ப ஒரு பசுமாடு இருக்கு அப்படின்னா தன்னோட உடம்பை பாதுகாக்கிறதுக்காக வாழை மேலே கீழே சொல்லிட்டோம். அந்த வாழ் சுற்றுல தான் இந்த கட்டமாவும் இந்த கொங்கன் அறக்கட்டளை தொடங்கிறதுக்கான அறிவும் நாங்கள் பார்க்குறோம். அடுத்து அதே அலங்கார சிலம்பம். சிலம்பத்தில் மட்டும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உலகத்தில் எந்த கலைக்கும் இல்லாத தனிச்சிறப்பு சிலம்ப கலைக்கு மட்டுமே உண்டு. ஏன்னா ஒரு கலை ஒன்றை மட்டுமே சார்ந்திருக்கணும், சார்ந்திருக்காது. எல்லா உலகம் முழுக்க இருக்கிற கலைகளை கவனிச்சிங்கன்னா ஆட்ட கலைக்கும் விளையாட்டு கலைக்கும் தொடர்பு இருக்காது, விளையாட்டு கலைக்கும் சண்டை கலைக்கும் தொடர்பு இருக்காது. ஆனால் தமிழர்கள் உருவாக்கின சிலம்பம் மட்டும்தான் ஒரே விளையாட்டு, 3 வகையான அறிவு: சிலம்ப விளையாட்டு, சிலம்ப சண்டை, சிலம்ப ஆட்டம். முதல்ல நம்ம பார்த்தது சிலம்ப விளையாட்டு, இது சிலம்ப ஆட்டம், அலங்கார சிலம்பாட்டம். இது அதே மாதிரி உடம்பு மனசு இதெல்லாம் கவனிச்சு அப்படின்னா 3 வகையான தன்மையில தான் பயணிக்குதுன்னு சொல்றான் கலை அறிவியல் சார்ந்து. அப்படி பார்க்கும்போது உணர்வுகளை வெளிப்படுத்துவது, உழைப்பை வெளிப்படுத்துவது, உணர்ச்சியை வெளிப்படுத்துவது. அப்ப சிலம்ப விளையாட்டுங்கிறது உணர்வை வெளிப்படுத்துவது, சிலம்ப ஆட்டங்கிறது உழைப்பை வெளிப்படுத்துவது, சிலம்ப சண்டைங்கிறது உணர்ச்சியை வெளிப்படுத்துவது. இந்த 3 குலதான் உடம்பு. இடையில சிலம்ப வச்சு விளையாடுறதுக்கும் 2 கையில சிலம்ப வச்சு விளையாடுறதுக்கும் நிறைய மாறுபாடு இருக்கு. அது என்ன மாறுபாடு அப்படின்னா உலகத்திலேயே தியானம் சொல்றான். உலகத்திலேயே தியானத்தை எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா நம்ம முன்னோர்கள் கண்ணை மூடிக்கிட்டு சத்தம் இல்லாம இடத்துல போய் உட்காந்தா தியானம்னு சொல்றான். அப்படி ஒரு தியானத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லியே கொடுக்கல. நம்ம அறிவாளர்கள், நம் பண்சார்ந்த மக்கள் தியானத்தை எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா கண் திறந்தவர்களும் காட்சி கலத்து போகணும். அப்போ ஆட்டக்கலைகளுடையவும் விளையாட்டினுடையவும் மட்டும்தான் அந்த தியானத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா தியானம் 2 வகையாக பார்க்கப்படுது. ஒன்று துறவரத்துக்கான தியானம், இன்னொன்று இல்லறதுக்கான தியானம். துறவரம் போறவங்க தான் 60 வயசுக்கு மேலே கண்ணை மூடிட்டு போய் உட்காந்துக்கலாம். ஆனால் இல்லற வாழ்க்கை கூட நிறைய தண்ணி இருக்குது. இது கண்ண சோரேன் இந்த கூட நிறைய தண்ணி இருக்குது. இது என்ன எதுக்காக விளையாடுறது அப்படின்னா நம்மளோட ஆதி காலத்துலலாம் துபாய் விஜயங்கள்லாம் கண்டுபிடிக்காது முன்னே தமிழர்கள் கல்குண்டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கல்குண்டை பொருளாதாரம் எப்படி யூஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா தட்டை வச்சுட்டு இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கையில் விட்டுட்டாங்கன்னா குண்டு இலக்க நோக்கி பறந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பயன்படுத்தப்பட்டதுதான் மிக முக்கியமான ஒரு போர்முறை கருவி இது. ஆனால் இன்னைக்கு நீர் மேலாண்மைக்காக நம்ம விளையாட போகிறோம். உலகத்துக்கே நீர் மேலாண்மை சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் தான். தொடங்குங்க. அந்த கூடையில் இருக்க தண்ணி கீழே சுத்தாமல் விளையாடுறது அந்த விளையாட்டுக்கான சிறப்பு. ஒன்றும் இல்லை, உலகத்துக்கே நீர் மேலாண்மை சொல்லிக் கொடுத்தவன் தமிழை. ஆனால் இன்னைக்கு நாம தான் நீர் மேலாண்மை விட்டுவிட்டு இன்னைக்கு தண்ணிக்காக யார் இடத்துல பிச்சை எடுத்து தெரிகிறோம். அப்படி இந்த சமூகம் எந்த இடத்துலையும் இந்த நீரை பத்திரப்படுத்தணும், பாதுகாக்கணுங்கிறதுக்காக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டை நம்ம இந்த விளையாட்டை பார்க்குறோம். சிறப்பு 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 உடம்பு 3 வகை நீரை தக்க வச்சிருக்குது. முதல் நீர் என்ன அப்படின்னா உமிழ் நீர், அதுக்கப்புறம் வேர்வை கண்ணீர். இந்த 3ஐயும் எந்தெந்த இடத்துல நம்ம சரியா பயிர்களை உப்புத்தன்மை இருக்காது, அது ஒரு வகையான இனிப்பு சுவையோடு இருக்கும். அந்த வேர்வையை நம்ம வெளியேற்றும் போது இந்த உடம்பு மிகப்பெரிய ஆற்றல் பெறும். உள்ளுறுப்புகள்